அப்புறமா அந்த தலைவர்கள் எல்லாமே திட்டுறாங்க. நீங்க திட்டுறதுன்னா நேர்ல திட்டுங்கம்மா. ஏன் சைட்ல இருக்கிறவங்க பின்னாடி வச்சுக்கின்னு திட்டுறீங்க? டிவி ஷோல டிபேட் ஷோல எங்களை ஏன் திட்டுறீங்க? சரி திட்டுறீங்க, எங்க ஸ்போக் பர்சன் அவங்கள வச்சு திட்டலாம்ல. ஏன்னா எங்க ஸ்போக் பர்சன் ரொம்ப தெளிவான டேலண்டான ஆளுங்க. அதான் கூப்பிட மாட்டீங்க நீங்க. தலைவரே, டிபேட் ஷோலாம் பார்க்காதீங்க. இப்போ மற்ற கட்சியிலலாம் கட்சி தலைவர்களை பார்க்கணும்னா எப்படி போய் பார்ப்பாங்க? கட்சி ஆஃபீஸில் போய் பார்ப்பாங்க, இல்லை வீட்டில் போய் பார்ப்பாங்க, இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம கட்சியில் மட்டும்தான் போய் டிபேட் ஷோவில் உட்காந்துக்கிட்டு சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசி வளரிட்டு கட்சியில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அங்கே போட்டு உடைச்சிட்டு இது எப்படியாவது தளபதி பார்த்துடணும், இந்த தலைவர் பார்த்துடணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது போல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா மைக் எடுத்துன்னு வந்து வச்சிடுறீங்க. நீங்க பதவி காசு வாங்குறீங்களா அப்படின்னு ட்ரோல் பண்றாங்க, மீம்ஸ் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. நாங்க என்ன கேக்குறோம், நீங்க வந்து 32 வருஷமா நம்ம கட்சியில நீங்க இருக்கிறீங்க. நம்ம கட்சியில மட்டும்தான் போஸ்ட் ஓட்டுனா பதவி, போஸ்ட் ஓட்டுறவனுக்கும் நோட்டீஸ் ஓட்டுறவனா பதவி. ஆனா அந்த கட்சியில போஸ்ட் ஓட்டுறவன் போஸ்ட் ஓட்டுதான், போஸ்ட் மட்டும்தான் ஒட்டுவான் தலைவரே. இங்க அப்படி இல்ல. இது எதுக்கு ஒரு அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு? இன்னொன்னு நான் சொல்றேன், யாருக்கு பதவின்றதுலாம் நான் அப்புறமா சொல்றேன். நானும் தலைவரும் 1 to 1 அடிக்கடி சந்திச்சுப்போம். நேர்ல 1 to 1 நேர் எதிர் பக்கம் உட்காந்து பேசுவோம். அப்போ நான் பேசும்போது நான் புகழ்ந்து பேசுவேன். உங்க சிரிப்பு நல்லா இருக்கு, உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, எனக்கு கொட்டிச்சுன்னு பேசுவேன். அப்போ உடனே அவர் டாபிக்கை மாத்துவார். இதுல இருந்து என்ன தெரியுது? தற்பெருமையை வேணான்னு சொல்ற ஒரு தலைவர் கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தலைவர் தான் எனக்கு எல்லாமே, என் தலைவர் தான். தலைவரே, இவர் ஏன் திரும்ப திரும்ப சொல்றாரு? அவர் மட்டும்தான் நினைச்ச நேரம்லாம் உங்களை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியும்ன்றத மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுனாலதான் வேணும்னே அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு தலைவரே.